ஸோ நம்ம தங்கியிருக்கிறது வந்து கோல்டன் பீச் ஹோட்டல். இங்கேருந்து 5 மினிட்ஸில் பீச்சே இருக்குது. ஸோ பீச் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஹோட்டல். இப்போ வந்து டைம் வந்து 4 ஆக போகுது. 7:45க்கு லாபிக்கு வர சொல்லியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்விம்மிங் பண்ணோன்னா ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்லைனா வந்து இஷ்டம் ஷாப்பிங் பண்ணணும், மசாஜ் பண்ணணும், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 7:45க்கு இங்கே வரணும். போலாம் என்ன பண்ணீங்க 7:45 கீழே வந்தோம். இந்த ஹோட்டலில் வந்து கீ இதுதான் 1017 நம்ம ரூம் நம்பர். இது வந்து கீ கார்டு. ஆக்சுவலி நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா இங்கே ரிசப்ஷனில் நம்ம வந்து கொடுத்துட்டு போனோம் கீயை. ஸோ கொடுத்துட்டு போகும்போது இது நம்ம கையில் வச்சுக்கணும், இந்த கீ கார்டை. ஸோ இது காட்டினா தான் நம்மளுக்கு இந்த கீ அவங்க கொடுப்பாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வவுச்சர். ஒரு நாளுக்கும் நம்மளுக்கு இந்த டோக்கனை கொடுத்தா தான் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். இப்போ ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 2 பேர் ஸ்விம்மிங் பூலில் விளையாடுறதுக்கு தான் வெயிட்டிங். மார்னிங் விளையாடிட்டு குளிச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஹலோ சார், என்ன சார் தூங்குறீங்க? தூங்குனியா பஸ்ஸில்? தூங்குனியா? நல்லா தூங்கிட்டியா? யார் நீங்கள்? யார் நீங்கள்? சவாத்திகா. Savatika? Savatika. 1017. Candice, ring the key. I look at you and it's easy to see. You are that someone I've been trying to meet. I got you. ரூம் என்ட்ரு ஆன உடனே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. தண்ணி பாட்டில், கப்ஸு, தேவையான பெவரேஜஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேங்கர் இருக்குது, இந்த ஹேங்கர் இருக்குது. ஸோ இங்கே ட்ரெஸ்ஸஸ் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ட்ரிபிள் ஷேரிங் ரூம்னால 3 காட்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து சூப்பரான லைட்ஸ். இந்த லைட்டே நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக இருக்குது. ரொம்ப அந்த வைப் கொடுக்குது. அந்த ஆர்டிஸ்டிக் இது பாருங்களேன், எல்லாமே வந்து அந்த ஃபிஷ்ஷு, கிராபு அப்படின்னு ஒரு கோல்டன் பீச் ஹோட்டல்னால் எப்படி இருக்கணும், பீச்சோட அட்ராக்ஷன்ஸ் இருக்கணும். டிவி இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, ட்ராயர்ஸ், அப்புறம் வந்து சேரோட இருக்குது, அப்புறம் ஒரு மினி ஃப்ரிட்ஜு, 2 சேர் ப்ளஸ் ஒரு டீ டேபிள், நைட் லேம்ப், ஃபோன் பேசிக்க ஃபோனு, அதுக்கப்புறமா செம்மையான ஒரு பால்கனி வியூ. ஏசி டோர் ஓப்பன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு. செம்ம கூலிங்காக இருக்குது. என்ன ஒரு கிளைமேட். நாங்கள் வந்து தாய்லாந்து எப்படி வந்தோன்னா சென்னைக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த சம்மருக்கு. செம்ம ஹாட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட் வெயிட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்படி இப்படின்னு செலக்ட் பண்ணோம். பீச் 5 மினிட்ஸில் இருக்குன்னு சொன்னாங்களே. பீச்சு இங்கேயும் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. சூப்பர் தான்ல. நிறைய மார்க்கெட்டு தான் இங்கே இருக்குண்ணா. இதோ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த இது எல்லாமே மார்க்கெட்டு தான். பட் இங்கே எங்களோட கைடு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஷாப்பிங் வந்து பேங்காக்கில் பண்ணுங்க, அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே விட இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இதே அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இப்படி ஒரு மார்க்கெட் இவ்வளோ பரபரப்பாக பார்த்துட்டு பேங்காக் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஐயோ, இதுக்குள்ளேயே பூந்துடலாமா, ஏதாவது ஷாப் பண்ணலாமா அப்படின்லாம் தோணுது. ஆக்சுவலி மே மந்தில் அடுத்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, ஸ்கூல் பேக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேக் கடை வந்த உடனே எனக்கு வந்து சரி இங்கே வாங்கிடலாமா அப்படின்ற தாட்டே வந்துடுச்சு. இறங்க, எனக்கு பயமாக இருக்குது ஏறி இருக்கிறது. அப்புறம் என்னன்னு தெரியல, வாங்குவோமா வாங்க மாட்டோமான்லாம் தெரியல. ஆனால் செம்ம பால்கனி, சூப்பராக அழகாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அழகாக நேச்சர் பார்க்கலாம். ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் ஃபுல்லாக துபாய் மாதிரியே இருந்துச்சு. காலையில் வந்து ஏர்போர்ட்லேருந்து பட்டாயா ரீச் ஆகிறதுக்கு அந்த ரோட்டில் வரும்போது ஃபுல்லாக நிறைய ஹைட்டான பில்டிங்ஸ் தான். நல்லா இது நல்லா ஒரு க்ரௌடடான ஏரியா மாதிரி இருக்குது. இப்போது நாங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல். அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஒரே மசாஜ் ஷாப்ஸ் தான், நிறைய மசாஜ் ஷாப்ஸ். அதுவும் அதில் வந்து எல்லாருமே ரெட்டு ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. மசாஜ் பண்ணுற கேர்ள்ஸ் வந்து ரெட்டு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. டே டைமில் இவ்வளோ காமாக இருந்த இடம் நைட் டைமில் எவ்வளோ ஒரு பார்ட்டி லைஃப்க்கு மாறிடுச்சுன்றதை பாருங்கள். இந்த இடத்த கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண முடிஞ்சது எங்களோட ஹோட்டல் பால்கனி வியூலேருந்து.
இது நம்ம தங்கி இருக்க கோல்டன் பீச் ஹோட்டலோட பால்கனிலேருந்து பார்க்குற வியூ. இன்றைக்கி நைட்டு எப்படி இருக்குது பாருங்களேன், கலர்ஃபுல்லாக. இந்த ஓரஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஏரியல் வியூ. இதுதான் எல்லா இடத்துலையும் உட்காந்துட்ருப்பாங்க, வெளியில் எல்லோரும் உட்காந்துட்ருப்பாங்க. பீச்சில் லேசர் லைட்டு, இந்த பக்கம் பீச்சு, ஐலாண்ட் சிட்டியே பரபரப்பாக இருக்குது நைட்டில். நாங்கள் ஹோட்டல் கோல்டன் பீச் ஹோட்டல், அங்கேருந்து நாங்கள் வந்து சும்மா ஈவினிங் இப்போ தான் ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் குளிச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். ரெடியா? கேண்டஸ் ரெடியா? சுற்றி பார்க்கலாமா? இதுதான் இந்த சென்ட்ரல் பட்டாயா. இங்கே நிறைய ஷாப்பிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஃபெமிலியரான ஷாப்பிங் சென்டரும் கூட. ஈஸ்வர் பேலஸ் ஹோட்டல் செம்மையாக இருக்குல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. இந்த பக்கம் கூட ஓரளவுக்கு ஷாப்ஸ் தான், ஆனால் அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக மசாஜ் ஷாப்ஸ் தான். இதோ இருக்குல்ல நிறைய மசாஜ் சென்டர்ஸ். இந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான் எல்லா மசாஜ் சென்டர்லேயும் போட்டிருக்காங்க, அந்த மசாஜ் பண்ணுற லேடிஸ்லாம். இந்த ஒரு மசாஜ் சென்டரில் தான் ட்ரெஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில். மற்றபடி எல்லோரும் ரெட்டு தான் காமனாக போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரீன் கலர் டைப்பில் போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நிறைய பாட்டெலாம் கேட்குது, சிக்கி சிக்கன்னு இருக்கே லைட்ஸோட. சம்திங் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, இங்கே ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். தோசை பாயிண்ட் எவ்வளோ அழகா. ஆனால் தமிழில் போடல, தோசை தமிழ் வேர்டு தான், தமிழில் போடல. செம்மையாக பைக்கு போகிறாங்க எல்லோரும். ரெண்டில் எடுத்துருப்பாங்களா இருக்கும், அப்படியே பறக்குறாங்க. நல்லா இருக்கு இங்கே ஊர் வண்டிங்க எல்லாம். பியூர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் வாங்க போகிறாங்க. பாட்டில்ஸ் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான். ஆல்மண்ட்ஸ், மசாலா ஆல்மண்ட்ஸ், ஸ்னிக்கர்ஸ். எங்கேனாலும் ஸ்னிக்கர்ஸ் இருக்கும் லேயர்ஸ் டைப்பில். இங்கே இது நல்லாயிருக்கும், ஃப்ளைட்டில் இது மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டோம். காஸ்மெட்டிக்ஸ், நெயில் பாலிஷ், பர்ஃப்யூம் 100 பாட் போட்டிருக்காங்கள்ல. நெயில்ஸ்க்கு தேவையான அந்த இதெல்லாம் இருக்குது. இங்கே சோவினர்ஸ் இருக்குது. இது இந்த பேக்கெட் ஃபுல்லாக இவ்வளோ நமக்கு தேவையில்லையே. இங்கே பார்த்தியா, இது நல்லாயிருக்கு. இது எவ்வளோ காஸ்ட்? 129. என்னது இது நாங்கள் யூடியூப்ல பார்த்துருக்கோம். சென்டட் கேண்டில்ஸ். சென்டட் எவ்வளோ இது? 49. நல்லா இருக்கு. வாங்கணும் சென்டட் கேண்டில்ஸ், நல்லா இருக்கும். இது இந்த இன்சென்ஸ் ஊதுபத்தி மாதிரி. இந்த பர்ஸ், தைலம் அதெல்லாம் இருக்குது. ரோஸ் வாட்டர், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கம்ஃபர்ட் இதெல்லாம் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா உங்கள் கடவுளை எப்படி வச்சுருக்காங்கல்ல, சூப்பராக இருக்குல்ல. இப்படி ஒரு மூலையில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இது வச்சுக்கோ. இங்கே பார்த்தியா, ஃபெதர் சாஃப்டாக இருக்குது, மசாஜ் பண்ணலாம். ரோஷன் சீக்கிரம் வா. நம்ம இந்த ஸ்ட்ரீட் பார்த்தோம்ல, ஒரு வைப்பாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக லைட்ஸு. அதுக்குள்ளே என்ட்ராகி அப்படியே பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பீச்
சும்மா பீச் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். முன்னாடி போயிட்டு வருஷம் இந்த ஸ்ட்ரீட்லனா எல்லோரும் உட்காந்துருக்குது ஒரு மாதிரி சம்திங் மாதிரி இருக்கு. பார் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பைக்ஸ்லாம் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஃபார் ரெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பைக்ஸை வாங்கிட்டு தான் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்படியே க்ராஸ் பண்ணால் பீச்சு. லேசர் லைட்டு இது நல்லா இருக்கு. அந்த லாஞ்சோட பீச் வந்து காமாக இருக்குது. வேவ்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே காமாக இருக்குது. அங்கே ஒரு லைட்டு போட்டு ஒரு க்ரூஸ் நிற்கிது. ஒன்று இல்லை, நிறைய க்ரூஸ் நிற்கிது பக்கத்தில். நல்லா இருக்குல்ல இந்த இடம். பிரைட்டான லைட்டில் செம்மையாக இருக்குது. இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம் நைட்டு டின்னர். ஸோ டே 1 நைட்டு டின்னர் சுகம் சுவையின் மகிழ்ச்சி. தமிழ் ரெஸ்டாரண்ட் இங்கே சொல்லவா வேணும். நம்ம ருசிக்கேற்ற மாதிரி ஃபுட்டு செம்மையாகவே இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜப்பான் அவுட்லெட் இருக்குது. ஏரோப்ளைன் வேறு க்ராஷ் ஆகிருக்க மாதிரி ஒரு அவுட்லெட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பக்கத்தில் வாக்கிங் ஸ்ட்ரீட் இங்கே தான் இருக்குது. ஹோட்டலும் 900 மீட்டர்ஸ் தான். இப்போ நடந்து அப்படி சுற்றி பார்த்துட்டு வரீங்களா இல்லை பஸ்ஸில் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பஸ்ஸு தோணிக்குது. ஸோ நடக்கலாமே, மை நாட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கோம். பார்ப்போம். ஒருத்தர் செப்பல்ஸ் இந்த க்ராக்ஸ் டைப்ஸில் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அதை வாங்கிறதுக்கு பார்த்துட்ருக்கோம். நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் 199 பாட் சொல்கிறாரு. தாய்லாண்டில் ஷாப்பிங் விஷயத்தில் அலசி ஆராய்ச்சதில் இவர்கிட்ட தான் செப்பல்ஸ் சூப்பராகவும் சீப்பாகவும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட்டாக தான் புரிஞ்சது. ஓகே. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஈவினிங் இல்லை நைட் வாக் போனால் தான் அந்த இடத்தோட ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் வருது. வெறும் டூரிஸ்ட் ஸ்பாட்டை மட்டும் போய் விசிட் பண்ணிட்டு வந்தால் அந்த ஃபீல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. தாய்லாந்து நைட் வைப் உள்ள இடம் சொல்லவா வேணும். நடந்து போய் பார்க்கலன்னா எப்படி? தாய்லாண்டில் ஃபர்ஸ்ட் டே இதோட முடியுது. செகண்ட் டே எப்படி இருக்கும்னு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக போய் பாருங்கள். பாய்.